வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் ஒரு தரமான செய்கை செஞ்சிருக்கிறார். இப்படிலாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஆனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் மாண்புமிகு உயர்திரு சான்றோர்கள் நிறைந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சட்டமன்றத்திலே இப்படிலாம் செய்கிறது ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இது ரீல்ஸ் அரசியல், ரூல்ஸ் அரசியல் இல்லை அப்படின்றார். அதாவது ஒரு அரசு விதிகளுக்கு உட்பட்டு நடத்துகிற அரசியல் இல்லை, ரீல்ஸ் மூலமாக நடத்துகிற அரசியல்னு விமர்சனம் வச்சார் சீமான். பிச்சுக்குச்சு பால், ஃபஸ்ட்டு பால் டக், விக்கெட் டமால். அடுத்த விமர்சனம், கட்சி நீங்கள் எப்போ தொடங்குனீங்க? 2024. ஏன் விஜய் அப்போ ஜோசப் விஜயா மாறல? அது எப்படி தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி மாறுறாரு? அப்படி ஜோசப் விஜயா மாறினதுக்கப்புறம் 234 தொகுதியில் எந்த தொகுதி போனாலும் நான் வந்து வெட்டுவேன்னு ஒரு விஜய் இந்த படம் இருக்குது, அஜித் படம் ஒன்று விமர்சனம் இருக்குது. அந்த விமர்சனத்தை நான் விரும்பலை. ஆனால் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி 234 தொகுதியில் ஏன் திருச்சி கிழக்கில் போய் நிற்கிறாரு? திருச்சி கிழக்கில் எந்த மக்களுடைய விகிதாச்சாரங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்டியலாம் எடுத்துகிட்டு அதுக்கு தான் விஜய் ஜோசப் விஜயா மாறினாரா அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை சீமான் அவர்கள் ரெண்டாவதாக வைக்கிறார். இதற்கு நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த பிகில் படம்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வரும்போது வலதுசாரிகள்லாம் நீங்கள் விஜய் இல்லை ஜோசப் விஜய்னு சொல்லும் போது, ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்லி அறிக்கையில் பேசின விஜய் அவர்கள் அதற்கு அடுத்ததாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பல படங்களையும் விஜயாவே தொடர்றாரு. கடைசியில் கோட் அப்படின்னு ஒரு படம் வந்தது ஜனநாயகனுக்கு முன்னாடி, அது வரைக்கும் அவர் விஜய் தான். திடீர்னு எப்படி ஜோசப் விஜயா மாறுறாரு? ஜனநாயகன் படத்தில் ஜோசப் விஜய், அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்படி எப்பா ரீல்ஸு ரீல்ஸு ரீல்ஸு. இதுதான் ரெண்டாவது விமர்சனமே வைக்கிறார். இது சரியா? இது முறையா? இப்படிப்பட்ட அரசியல் வேண்டாம் தான் நம்ம விரும்புகிறோம். இது பண்ணுறது சரியா? நீங்கள் ஜோசப் விஜய்னு மாற்றிக்கிட்டு வேறு எங்கேயாவது போய் கூட நின்றுக்கலாம், அவங்களோட இயற்பெயர் தான். ஆனால் கரெக்டாக திருச்சி கிழக்கில் போய் நிற்கிறதுக்காக ஜோசப் விஜய்ன்ற உங்கள் இயற்பெயரை சொன்னீங்களா அப்படின்ற கேள்வியை தான் அவர் விமர்சனமாக வைக்கிறார். சரி, இப்போ அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். செய்தி அரசியல்னு ஒன்று இருக்குது, சேவை அரசியல்னு ஒன்று இருக்குது, விளம்பர அரசியல்னு ஒன்று இருக்குது. மக்களுக்கு நடத்தப்பட்ட ஒரு செய்தியை மக்கள்கிட்ட ஒழுங்காக முறையாக கொண்டு போய் சேர்க்கணும். அது அரசோட கடமை. இந்த 711 கடையை மூட்டிட்டீங்கள, அதை நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டீங்க. 711 கடை மூடப்பட்டுச்சு. டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுச்சுன்னா அந்த மக்களுக்கு அது தெரியும். அவங்க இன்னொரு மக்கள்கிட்ட போய் சொல்ல போகிறாங்க, இதை பாரு என் பையன் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இந்த டாஸ்மாக் கடை இருந்தது, இந்த பேருந்து நிலையத்து பக்கத்தில் இந்த டாஸ்மாக் கடை இருந்தது, இது மூடிட்டாங்க, எங்களுக்கு நிம்மதின்றது அந்த மக்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. அதுக்கு எதுக்குங்க பல கோடி மக்களுடைய பணத்தை எடுத்து விளம்பரத்துக்கு செலவு பண்ணணும்? ஏன்னா நீங்கள் அரசு செலவுன்றது மக்கள் கொடுக்குற வரிப்படம் தானே. இதுதான் கேள்வியாக கேட்குறாரு. ஏன்னா இந்த கால ஆண்டுக்குள்ளே 20,000 கோடி ரூபாய் தமிழக அரசு கடன் வாங்கியிருக்கு. அது போன திமுகவானதுக்கு இப்போ நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னாலும் அது தமிழக அரசு பணம் தான். இல்லை நீங்கள் இந்த 2 மாதத்தில் நீங்கள் கடன் வாங்கிட்டு இருந்தாலும் அது தமிழக அரசோடைய கடன் தான். அப்படி இருக்கும்போது அதிலிருந்து பெறப்படுகின்ற பணத்தை ஒழுங்காக செலவு செய்யணுமா இல்லையா? இது தாண்டி எங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் மேம்படுத்தி பண்ண வேண்டிய தேவை இருக்குது, வளர்ச்சி பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட நிதி கேட்டிருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த பக்கம் ஏன் இந்த தேவையில்லாத செலவு? இதை தான் போன திருட்டு நிதியில் கட்சி நடத்தின திமுக என்ன செஞ்சாங்களோ அதை பிளாக் டிக்கெட்டு வாங்கி ஆட்சியை பிடிச்ச நீங்களும் செஞ்சீங்கன்னா அவர் விமர்சனம் பண்ணார். இதற்கு தான் கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஏன்னா அவரை போய் திரள்நிதின்றீங்க. இந்திய அரசியல் சட்ட சாசனப்படி திரள்நிதி பெற்றுக்கொண்டு கட்சியை நடத்தலாம், எந்த அமைப்பையும் நடத்தலாம், அது தப்பு இல்லை. ஆனால் கார்பரேட்டு கிட்டேருந்து நிதி தான் வாங்கக்கூடாது. மக்கள்கிட்டேருந்து நிதி வாங்கியிருக்கிறீங்களா, அது ரொம்ப பெரிய தப்பு கிடையாது. அதை விமர்சனம் பண்ணிட்டு இந்த பக்கம் அரசாங்கத்தோடைய பணத்தை இந்த மாதிரி விளம்பர அரசியலில் தேவையில்லாமல் செலவு செய்யலாமா? இதுதான் அவர் கேட்ட அடுத்த கேள்வி. அடுத்தது ஒரு மூட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குங்க, அரசியல் மூட நம்பிக்கை. அரசியல் மூட நம்பிக்கை என்னென்னா, ஒரு காக்கா இருக்கும், அது போய் ஒரு மரத்தில் உட்காரும், ஒரு ஆப்பிள் பழம் தானாக விழுந்துடும். ஏதோ ஒரு கருத்து, அந்த காக்கா கொத்தி தான் அந்த ஆப்பிள் பழம் விழுந்தது அப்படின்னு சொன்ன அப்படி பைத்தியகார்த்தம். அதே மாதிரி அந்த காக்கா உட்காந்து
நம்ம கையில் தானாக இந்த ஆப்பிள் பழத்தை பார்த்துட்டு நான் தான் அந்த ஆப்பிள் பழத்தை எடுத்தேன்றான். சரியா? அதுவும் தப்பு இல்லையா? இங்கே அதுதான் நடக்குது. கர்நாடகாவில் நல்ல மழை, தலக்காவேரி பகுதியில். அதனால் தண்ணி உள்ளே வருது. ஏன்னா தண்ணி தர மாட்டேன்னு இப்போது கர்நாடகாவோட முதலமைச்சர் ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டு இருந்தார். அப்போது உரிய அரசு நடவடிக்கை எடுக்காமல் நான் போய் பேசுகிறேன், நாங்கள் போய் பேச போகிறேன், அதெல்லாம் உங்களை கேட்டாங்களா? பல ஆண்டுகள் பேச முடியாமல் தான் பல்வேறு வழக்குகள் போய் தான் நம்ம 177 டிஎம்சி தண்ணியாக வாங்கியிருக்கோம். அதுக்குண்டான உரிய நீரை நீங்கள் தரணும்னு உரிய அரசு நடவடிக்கையின் மூலமாக, அதாவது வழக்கு போடுறதோ இல்லை மேல் அந்த முன்னாடி ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, அந்த காவேரி அமைப்புக்கிட்ட போய் பேசி செய்கிறதோ அதை செய்யாமல் நானும் போய் பேசுகிறேன்னு பண்ணுறதும், அந்த நேரத்தில் அந்த முதலமைச்சர் வேறு இல்லை நீங்கள் வராதிங்க, இங்கே பிரச்சனையாக இருக்குது. அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றுறாரு. ஒரு இந்தியாவின் ஒருத்தர் இந்தியாவின் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் இன்னொரு இந்தியாவுடைய மாநிலத்துக்கு போகிறாரு. இவர் அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் சட்ட ஒழுங்கெல்லாம் இங்கே கெட்டு போய் கிடக்குது, நீங்களாம் வந்துடாதீங்க, நீங்கள் வந்தால் இன்னும் சட்ட ஒழுங்கு நிறைய கெட்டு போய்டும்ன்ற மாதிரி ஒரு பதிலை தந்திருக்கிறார். இதுக்கும் காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி கட்சி தமிழகத்தில் அவங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த குடுமி என்ன போய் சொல்கிறதுங்க? அப்படிப்பட்ட இடத்துல மழை பெஞ்சு அவங்களாம் உபரி நீரை திறந்து விடுறாங்க. இப்போ பார்த்தியா, இந்த நல்ல வர காவேரி தாயை விட்டு கொடுக்கல, இயற்கையை விட்டு கொடுக்கல. இதை தான் அரசியல் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு. ஏமா அவ்வளோ நல்லவராக இருந்து அவ்வளோ மழை தருதா அது அந்த பகுதியில் கொடுக்காம, அதாவது தொடங்குற இடத்துல கொடுக்காம கிடைமட்டம் வரைக்கும் கொடுக்கலாமே. தமிழகத்திலையும் காவேரி ஓடுதல, அந்த காவேரி பகுதியிலையும் நல்லா மழை பெய்யலாமே, தமிழகத்திலே மழை பெய்யலாமே. இது என்ன விதமான அரசியல் மூட நம்பிக்கைன்னு கிண்டல் பண்ணுறாரு. இந்த மாதிரி விமர்சனங்களை வச்சதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே உங்களுக்கு தெரியல. முதல் விமர்சனம், இது ரூல்ஸ் அரசியல் இல்லை, ரீல்ஸ் அரசியல். ரெண்டாவது விமர்சனம், கட்சி தொடங்கின 2 ஆண்டுகளை விட்டுட்டு கடைசி நேரத்தில் போய் சி ஜோசப் விஜய்னு மாறினது. மூன்றாவது விமர்சனம், எங்கேயோ இருக்குது பணம் கொடுங்க, நாங்கள் பள்ளிக்கூடம் நடத்தணும்னு சொல்லிட்டு அரசு பணத்தை எடுத்துகிட்டு வெற்றி விளம்பரங்களுக்கு செலவு பண்ணுறது. 4வது விமர்சனம், அரசியல் மூட நம்பிக்கை. இந்த மாதிரி மழை பெஞ்சதுக்கெல்லாம் முதலமைச்சர் காரணம் அப்படின்னு போயிட்டு பரப்புறது. இதை சீமான் அவர்கள் கேட்டது தான் அவங்களுக்கு பிடிக்கலை. கதறாங்க, கத்துறாங்க. போலி தமிழ் தேசியவாதியான பாரிசாலர் தொடங்கி சினிமாவில் விமர்சனன்ற பேரில் சினிமாவே தெரியாமல் எதையோ உளர்ற இட்டீஸ் பிரசாந்த் வரைக்கும் கதறாங்க, அழுகுறாங்க. இன்னும் நிறைய இருக்குது. இடைத்தேர்தல் வரும், இடைத்தேர்தலுக்கு முன்னாடி பல்வேறு மக்கள் போராட்டங்கள் இருக்கும். சீமான் அவர்கள் பேசுவார், சம்பவங்கள் இருக்குது. என்ன கேட்டீங்க? 108 இடம் வாங்கிட்டோம், நீங்கள் ஒரு இடம் வாங்கலை, சட்டமன்றத்துக்கு பேசுங்க. நீங்கள கேஸை போட்டு நீதிமன்றத்துக்கு பேசுங்கன்னு சொல்லி 2 தடவை நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு பேச வச்சாங்கல்ல, ஞாபகம் இருக்குங்களா? தீரன் திருமுருகன் போட்ட வழக்குகள். அதே மாதிரி தான் இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது, பாருங்க. கருமம், இதெல்லாம் என்ன அரசியல் மம்பனே தெரியல. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி அதெல்லாம் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. நன்றி, வணக்கம்.